எக்ஸல்ல கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணலாம்? நம்ம டேட்டா செட்ல குறிப்பிட்ட டேட்டா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு தான் நாம கவுண்ட், கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதுவே ஒரு குறிப்பிட்ட டேட்டா இல்லாம மல்டிபிள் டேட்டா, அதாவது மல்டிபிள் டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கவுண்ட் தேவை, மல்டிபிள் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கவுண்ட் தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா செட்ல நார்த் ரீஜன்ல பிரிண்டருங்கிற ப்ராடக்ட் மட்டும் 50,000க்கு மேலே எவ்வளோ வித்திருக்கு அப்படிங்கிற அந்த கவுண்ட் தேவை. ஸோ இதுக்கு நாம கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாருங்க கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பாருங்க கிரைட்டீரியா 1. ஸோ கிரைட்டீரியா அப்படிங்கிறது நாம எதை தேடுறோம் அப்படிங்கிறது தான். நாம எதை தேடுறோம் அப்படிங்கிறது கரெக்டா இந்த செல்ஸ்ல நாம கொடுத்து வச்சிருக்கிறோம். எங்கிருந்து தேடுறோம் அப்படிங்கிறது தான் நாம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ல பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ முதல்ல நாம தேடுறது நார்த் அப்படிங்கிற டேட்டா அண்ட் இந்த டேட்டா ரீஜன் அப்படிங்கிற காலம்ல, ரீஜனுங்கிற ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 1ல என்டையர் ரேஞ்சை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணியாச்சு. தேவைன்னா F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா லாக் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. F4 கொடுத்து லாக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீபோர்டில் FN கீயை முதல்ல ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் F4 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் ஆயிரும். கமா கொடுத்ததுக்கப்புறம் கிரைட்டீரியா 1, அதாவது ரீஜன் அப்படிங்கிற இந்த காலம்ல, இந்த ரேஞ்சில் நாம தேடுறது நார்த் மட்டும்தான். அந்த நார்த் அப்படிங்கிறத டபுள் கோட்குள்ள ஆஸ் அ டெக்ஸ்டா நீங்க கொடுத்தாலும் சரி, இல்லை தனியாக ஒரு செல்லில் இருக்குன்னா அந்த செல்லோட ரெஃபரன்ஸை நாம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2. நம்ம தேடுற ரெண்டாவது கிரைட்டீரியா, ரெண்டாவது டேட்டா என்னது? பிரிண்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸோ பிரிண்டர் அப்படிங்கிற டேட்டா எங்க இருக்கு? ப்ராடக்ட்ங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ல அந்த ரேஞ்சையும் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிடலாம். கமா கொடுத்து கிரைட்டீரியா 2ல டேட்டா இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் கொடுத்தாச்சு. ரெண்டாவது டோட்டல் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 3ல என்டையர் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் கமா கொடுத்து டோட்டல் அமௌண்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லோட ரெஃபரன்ஸையும் ஆஸ் அ கிரைட்டீரியாவை கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா நார்த் ரீஜன்ல பிரிண்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட் மட்டும் அபவ் 50,000 எவ்வளோ யூனிட்ஸ் வித்திருக்கு அப்படிங்கிறது வந்தாச்சு. எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நார்த்துக்கு பதிலாக ஈஸ்டோ இல்லை வெஸ்டோ இல்லை ப்ராடக்ட் பிரிண்டருக்கு பதிலாக கீபோர்டு இல்லை ஹெட்ஃபோன்ஸ், இப்படி என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நமக்கு ரிசல்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள் கிரைட்டீரியா, மல்டிபிள் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா செட்டில் நமக்கு தேவையான கவுண்ட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக நம்ம கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி தான் ஆகணும்.